நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். எங்களுடைய ஆண்டவரே ராஜா இடைப்படும். Father, we pray that you will speak to us and you minister to us as we hear your word, Father. Your word is the truth that will sanctify us and set us free. உம்முடைய வார்த்தை அது சத்தியம், சத்தியம் எங்களை விடுதலையாக்கும், எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும். ஆகையால் இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தை ஆண்டவரே ராஜா எங்கள் உள்ளத்தில் ஆழமாக அது கிரியை செய்யட்டும். எங்களோடு நீ இடைப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, கேட்கிற உள்ளங்கள் எங்கள் உள்ளங்களை நீ நவமாக மாற்றும் ஆண்டவரே. கேட்கிற இந்த வார்த்தை கை கொண்டு நாங்கள் இங்கு வாழ்க்கையில வைத்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவை நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக இந்த மாதம் ஒப்புதலாகிற வாதமாக நான் அனுசரிக்க ஆசைப்படுகிறேன். I want this month to be a month of reconciliation for few reasons which I will not tell you. கண்டிப்பாக அந்த காரணத்தை நாங்கள் சொல்ல போறது கிடையாது. மாதம் முடியும் போது அந்த காரணங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா இல்லையா என்று சொல்லி 10ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லுகிறேன். I will tell whether I can see that changes and I will give the reason in the first week of October. ஆகையால் இந்த மாதம் நான் இதை மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன். I see this as very important and crucial for our ministry of the church and for the growth of the church. இது மிக முக்கியமாக திருச்சபை ஊழியத்துக்கும் வளர்ச்சிக்கும் இதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். ஒப்புதலாகுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நான் இந்த மாதம் முழுவதும் நான் முடிஞ்ச அளவு நான் உபவாசம் எடுக்க போகிறேன். I'm going to fast and I'm going to pray. I'm going to pray for our church. I'm going to pray for our relationship among church members, family members, siblings, husbands and wife. ஒப்புதலாகுதல் சொல்லும்போது திருச்சபை அங்கத்தினர் மட்டும் கிடையாது, அது குடும்பத்துக்குள்ளாரையும் சில உறவுகள் சரிப்படுத்துவது வேண்டியது உண்டு. நமக்குள்ளார மட்டும் கிடையாது, நமக்கும் ஆண்டவருக்கும் சில காரியங்கள் சரிப்படுத்துவதும் உண்டு. When we talk about reconciliation, it's just not among church members. It's among husband and wife, it's among siblings, it's about among relatives. And it's not just between human, it's also between us and God. There are so many things that we need to reconcile. ஆகையால் இந்த 5 வாரம் 4 வாரம் நான் இருப்பேன். ஆகையால் இந்த 4 வாரத்தில், இந்த மாதத்து 5 வாரம், இந்த 4 வாரத்தில் இந்த காரியத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். I'm going to preach on reconciliation and we're going to do few things throughout this month. ஆகையால் தேவஜனமே, இப்படியாக இது முக்கியமாக நம்ம எடுத்துக்கொண்டு சத்தியத்தை கேட்போம். ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I believe that God will speak to us. தேவஜனமே, காரி தென் போம் எப்படி என்று சொல்லுகிறவர் டச் தேசத்தை சேர்ந்தவர். இப்படியாக சிறந்த ஒரு அருட்பணி ஊழியக்காரர். Corrie ten Boom she's a Dutch and she's a very good missionary and a very well known missionary around the world. புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஏன் புகழ் பெற்ற ஊழியக்காரியாக இவர்கள் குடும்பமே மாறினது. ஆனா இந்த பர்டிகுலர் இந்த பெண் ரொம்ப புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரியாக மாறி வந்தாள். ஏனென்றால் இப்படியாக நாசி இந்த காலகட்டத்தில் ஹிட்லர், அவரும் ஹிட்லரோட சேர்ந்து மற்றவர்களும் யூதர்களை எல்லா தேசத்திலும் குறிப்பாக யூரோப் பகுதியில கொண்டு போட்டு கொண்டிருந்தார்கள் during the Holocaust time. இப்படியாக இந்த Corrie ten Boom இந்த குடும்பம், இவருக்கு the entire family, they used to hide Jews in the house. யூதர்களை வீட்டில் ஒளிய வைத்திருப்பார்கள். ஆனாலும் ஒரு நாட்கள் வந்தது, இப்படியாக நிறைய சந்தேகம் வந்தது. இவருக்கு புஸ்தகத்தை you can go and read the biography, புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணது, ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க. Somehow one of the soldier found out that they are hiding Jews in the house. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கொண்டு போயிட்டாங்க. They put them in prison, tortured them, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப அங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது இப்படியாக அங்க இருக்கிற நாசி போலீஸ்காரன்னு வைத்துக்கணும், நாசி ஆபீசர் இப்படியாக என்ன பண்ணாங்க, கேரி பொம்மை கட்டி வச்சுட்டு அவங்களோட சகோதரிய மிஸ்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. One of this Nazi officer tied Corrie ten Boom and then mistreated a sister in front of her eyes. கண்கள் முன்பதாகவே இப்படியாக கொடுமைப்படுத்தவும் தேவையில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்புறம் காலங்கள் வந்தது, ஹிட்லர் மரித்து போனாங்க. அப்புறம் இந்த நாசி இந்த காரியம் எல்லாம் முடிந்தது. எல்லாம் அவங்க தேசத்துக்கு போனாங்க. They all went back to their country, to their city, to their houses. எல்லாம் நடந்து முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு இப்போ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. Corrie ten Boom is traveling around Europe to preach. பல தேசத்துல போய் ஊழியம் செய்யும் போது ஒரு திருச்சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது மன்னிப்பு குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. She was preaching about forgiveness. எல்லாம் மன்னிக்கணும், ஒரு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுபவத்தை she shared her experience பகிர்ந்து கொண்டாங்க. என்னது, நாசி இப்படி எல்லாம் எங்க கண்ணு முன்னாடி தங்கச்சி இப்படி எல்லாம் என் முன்னுக்கு செஞ்சாங்க, ஆனா நாங்க மன்னிச்சிட்டோம்
அப்படினு சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. She was preaching that she said what she experienced and she said we have forgiven them. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் நல்லா ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி மக்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு அந்த போதகர் காரி டென்போமை முன்னாடி, இப்போ நான் எப்படி ஆராதனை முடிந்து நான் கை கொடுக்குறோன்னா நானும் லே லீடரும் அதே மாதிரி காரி டென்போமா கூட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாம் வரிசையை கை கொடுத்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு முகத்தை பார்க்கிறான். Suddenly she saw a face, a very familiar face. என்ன தெரிஞ்ச ஒரு முகமா இருக்குது, ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது இந்த மனிதன் நெருங்க நெருங்க கை கொடுக்கும் போது கண்ணீரோட இந்த மனிதன் பார்த்து சொன்னாரு, உன் கண்ணு முன்னாடி உன் தங்கச்ச கஷ்டப்படுத்தினது நான் தான். I am the one mistreated your sister in front of your eyes. அதை சொல்லும் போது காரி டென்போமுக்கு கோபம் வந்தது. She got angry. கையை எடுத்துட்டான். எடுத்தோன்னா யோசிக்கிறா, இப்போதானே மன்னிப்பை குறித்து நான் பேசினேன். I just preached on forgiveness. She started to reflect herself. அவளே சோதித்து பார்க்க ஆரம்பிக்கிறா. மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன், ஆனா அந்த மனுஷன் முன்னாடி வந்து நின்று கண்ணீரோடு இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் தான் அந்த பாவின்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கட்டி பிடிச்சிட்டு சொன்னா, அன்னைக்கு நான் மன்னிச்சிட்டேன்னு போதை நான் சொன்னேன், மன்னிச்சிருந்திருக்கலாம், ஆனால் உன்னை பார்க்கும்போது மறுபடியும் ஞாபகம் வந்து கோபம் வருது, இப்போ உன்னோட நான் ஒப்புதல் ஆகிறேன் செய்கிறேன் என்று சொல்லி அவனோடு ஒப்புதல் ஆகன் செய்தாள். She said, I may forgave you, but when I see you now face to face, I still remember back everything. But now I am hugging you and I am saying, I want to reconcile. தேவஜனமே, மன்னிப்பும் ஒப்புதல் ஆகுவதும் ஒன்று கிடையாது. Forgiving and reconciling is not the same thing. மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் மறக்க மாட்டோம். மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேசிவ் forgiveness காட்டுவோம். என்ன தெரியுமா, பேச மாட்டோம், போட்டோம் மன்னிச்சிட்டாளா, அது மன்னிப்பு கிடையாதுங்க. தட் இஸ் பேசிவ் forgiveness. சில நேரத்தில் பேசிவ் forgiveness செய்கிறோம், சில நேரத்தில் ஐ forgive பட் ஐ didn't forgetன்னு சொல்கிறோம், சில நேரத்தில் மன்னிக்கவே மாட்டோம். நான் தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு மன்னிப்பை குறித்து பேசல, ஒப்புதலாகுதல் குறித்து பேசுகிறார். God is not preaching or God is not speaking about forgiveness, but He's speaking about reconciling. அந்த நேரத்தில் காரி டென்போமுக்கு தேவைப்பட்டது ஒப்புதலாகுதல். At that time, Corrie ten Boom needed not forgiving or not forgiveness, but she needed reconciliation. Reconciliation என்றால் என்ன? What is reconciliation? ஒப்புதலாகுவதெல்லாம் என்னதுங்க? பொதுவாக அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவஜனமே? சரி, அது சொல்றதுக்கு முன்பதாக நம்ம திருச்சபைக்கு இன்றைக்கு மன்னிப்பும் தேவையாக இருக்குது, ஒப்புதலாகுவதும் தேவையாக இருக்குது. Church, our church, now I am saying our church, I am not saying any church in general, I am saying our church, TMC Ipo, needs forgiveness and needs reconciliation. ஒரு போதகராக, ஒரு மேய்ப்பனாக இந்த அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன், we need reconciliation. One of the reason why church is not growing, I'm going to tell one of the truth. It's because we are not united together. திருச்சபை ஏன் வளரல? பல ஊழியம் செய்கிறோம், பல காரியங்கள் செய்கிறோம், ஏன் வித்தியாசங்களை பார்க்க முடியல? செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் தேவஜனமே. We didn't do something that is very important and key for the growth of the church, and that is reconciliation. Reconciliation means a change, changing our relationship closer to God. Of course, I am putting it in the context of our relationship with God. ஆண்டவரோடு அந்த உறவுல சொல்லும்போது ஒப்புதலாகுவது என்றால் என்ன? மாறுவது, சரியில்லாத உறவை மாற்றுவது. அப்போ அது ஆண்டோடையும் நம்ம சொல்லலாம், நம்ம ஒருவருக்குள்ளாக சொல்லலாம். மூஞ்சை விட்டுட்டு போவதை மாற்றணும், பேசாமல் இருப்பதை மாற்றணும், பேசும்போது மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருக்கிறத மாற்றணும். இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். அதுதாங்க ஒப்புதலாகுவது. தட்ஸ் reconciliation. நீ இருந்தால் நான் இருக்க மாட்டேன், நீ வர்ஷிப் பண்ணால் நான் நிற்க மாட்டேன். இதெல்லாம் நான் என் 12 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். My 12 experience I've seen this. யோசிப்பேன் சில நேரத்தில், ஏன் இவங்க ஆடும்போது அவங்க அமைதியாக இருக்கிறாங்க,
அப்பதான் தெரியும் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு. துதிய ஆராதனையை நடத்துறவர்களை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோமா, உங்களை என்னை படித்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோமா? அந்த ஒரு சிந்தனை இருந்திருந்தா உட்கார்ந்து மாட்டோம். இதுக்கு மன்னிப்பு தேவையில்லைங்க, இதுக்கு ஒப்புதலாவது தான் தேவை. This don't need forgiveness, it needs reconciliation. தேவஜனமே, ஏன் இது ரொம்ப முக்கியம்? Why it's very important? வசனத்துக்குள்ளாக வருவோம். 18வது வசனத்தை வாசிங்க, verse 18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே நம்மை அவரோடு ஒப்புதலாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப என்னத்த நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? What God has given to us a ministry of reconciliation. ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் அதை ஊழியம் சொல்லுகிறார்? Why God calls it a ministry? Why God doesn't just say reconciliation? ஏன் ஆண்டவர் இதை ஒரு ஒப்புதலாகுதல் என்று சொல்லாமல் இதை ஏன் ஒரு ஊழியம் என்று சொல்லுகிறார்? இது ரொம்ப முக்கியம் தேவஜனமே. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அழைப்பு இருக்கிறது. Every ministry has calling. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அழைப்பு உண்டு. சிறுவர்களுக்கு போதகர் அழைப்பு இருக்குது, போதகர் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது. சிறுவர்களுக்கு அருட்பணி ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது. சிறுவர்களுக்கு சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்கு அழைப்பு இருக்குது. சிறுவர்களுக்கு போதிக்கிற அழைப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும், எல்லா ஊழியத்துக்கும் அழைப்பு இருக்குது. Every ministry has calling. Everyone are not called to be a pastor. Everyone are not called to be a missionary. Everyone are not called to be evangelist. Everyone has different calling. எல்லாத்துக்கும் வேற வேற அழைப்பு இருக்குது. ஊழியத்துக்கு வேற அழைப்பு இருக்குது. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஊழிய அழைப்பு என்ன தெரியுமா? Reconciliation. Only one ministry which all of us has been called for, and that's only one ministry, and that is the ministry of reconciliation, and it's a call for all. அந்த அழைப்பு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உனக்குன்னு பிரிச்சு பார்க்கல, அந்த ஊழிய அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஊழியம் என்று சொன்னால் அது அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If reconciliation is a ministry, that means the calling to reconciliation is to given to all of us. அதுதான் தேவஜனமே ஒப்புதலாகிற ஊழியம். That is the ministry of reconciliation. தேவஜனமே, இன்றைக்கு எதை நம்ம ஊழியம்னு சொல்லுகிறோம்? What do we call as ministry? Do you know what we call as ministry? Everything that Jesus did as he was here in this earth for 33 years, we call it a ministry. இயேசு இந்த பூமியில 33 வருஷம் என்னெல்லாம் செய்தாரோ நம்ம ஊழியம்னு சொல்லுவோம். அவர் பேய் ஓட்டினார், நம்மளும் அதை ஊழியம்னு சொல்லுவோம். அவர் போதித்தார், நம்மளும் போதித்தா அதை ஊழியம்னு சொல்லுகிறோம். இயேசு செய்யாத ஒன்று நம்ம ஒன்னும் செஞ்சுட்டு நம்ம ஊழியம்னு சொல்லுவது கிடையாது. Nothing we call as ministry that Jesus did not do on earth. Everything that Jesus did, we say ministry, and we do it as ministry. Social concern ministry, visiting ministry. இயேசு வீடு சந்தித்தாருங்க. சகேயு வீட்டுக்கு போனாரு, மார்த்தா மரியாள் வீட்டுக்கு போனாரு, கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அவரை விசிட்டிங் செஞ்சாரு. நம்மள விசிட்டிங் செய்யற ஊழியம்னு சொல்றோம். அவரும் மருத்துவமனைக்கு போனாருங்க. யோவான் புத்தகத்தை வாசிக்கிறேன். எல்லா நோய்பட்டவர்களும் அங்க இருக்கும்போது சிலுவாம் குளத்துல இருந்தாரு. அதுக்கு என்ன கான்சிடர் ஹாஸ்பிட்டல் தானே, எல்லாம் வாதிப்பட்டவங்க அங்கதான் இருந்தாங்க. அப்ப அதை தான் நம்ம ஊழியம்னு சொல்றோம், ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன். அவரும் MW ஊழியம் செஞ்சாரு, அவரும் முதியோர் சங்க ஊழியம் செஞ்சாரு. சமாரியா பெண்ணை போய் தேடி போனாரு. அவரும் வாலிபர் ஊழியத்தை செஞ்சாரு. ஏன்னா சீசர் முக்காவாசி பேரு நீங்க நினைக்கிற மாதிரி லார்ட் சப்பர் போட்டோ பார்க்கும் போது எல்லாம் வயசானவங்க கிடையாது, எல்லாம் வாலிபர் தான். அவரும் MIF ஊழியம் செஞ்சாரு. அதை நம்ம செய்யறோம், மினிஸ்ட்ரின்னு சொல்லுகிறோம். அப்ப எதை மினிஸ்ட்ரின்னு சொல்லுகிறோம்? இயேசு செஞ்சதை மினிஸ்ட்ரின்னு சொல்லுகிறோம். இயேசு 18வது வசனத்தை வாசிச்சோம். பிதா கிறிஸ்து மூலியமாக நம்மளை ஒப்புதலாக்கி செய்திருக்கிறார். அதை செய்துட்டு அதை ஊழியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Jesus, God did through Jesus. He reconciled us to God the Father and he gave that to us as a ministry of reconciliation.
அவர் செய்துட்டு அதை ஊழியமா நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்றோம், எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமான ஒரு ஊழியத்தை செய்ய மறந்துடுறோம். உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற ஒப்புதல் ஆகிற ஊழியத்தை செய்ய மறந்துட்டோம்னா அப்ப என்னங்க ஊழியம் செய்றோம்? What we call as ministry, whatever we do in our church, whatever we do for the community, everything is good, well done. But this ministry is given to all of us. But when we don't do this ministry, what point we do other ministries? முக்கியமான எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை இதை செய்யாம மற்ற ஊழியத்தை செஞ்ச என்னங்க பிரயோஜனம்? யோசித்து பார்ப்போம். ஏன் இது முக்கியம்? Why this is important for us? Ministry of reconciliation is mind of God. ஒப்புதலாகிற ஊழியம் ஆண்டவரோட சிந்தனை, அது ஆண்டவர் சிந்திக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் என்றைக்குமே ஒப்புதலாகுது குறித்து யோசிச்சு கொண்டே இருக்கிறார். God is always thinking about this. He is always thinking about reconciling with us. He is always having in his mind to reconcile with us. 16வது வசனத்தை வாசிங்க, verse 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆமென். மாம்சத்தின் போல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். No more worldly point of view. அப்ப ஆண்டவரோட சிந்தனை நமக்கு வேண்டும்னா உலகத்தின் சிந்தனை இருக்க முடியாது. We cannot have the thoughts of flesh or the spirit of the world if we want the mind of God. தேவஜனமே, இன்றைக்கு உலகத்துக்கு அதுக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க அவர் சிந்தனையில வைத்திருக்கிறார். God has only one thing in his mind and nothing else, and that is reconciliation. அடுத்தது ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. Romans chapter 5 verse 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். பாருங்க, ஒப்புதலாகனால தான் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Because of this reconciliation we are saved. That means if Christians call themselves we are saved, then there must be reconciliation. Reconciliation to God, vertical, and then it's horizontal, reconciliation with one another. அப்ப பாருங்க, ஆண்டவரோட ஒப்புதல் ஆகியாச்சு, அது ஆண்டவரோட இருக்கிற ஒப்புதல் ஆகுதல், அதை நம்ம பெற்றுக்கொண்டதால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒருவருக்குள்ளாக ஒப்புதல் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம பாவியாக இருக்கும் போதே, அப்படின்னா எதுக்கும் தகுதி இல்லை, தகுதியே இல்லாத போது, பாவியா இருக்கும் போது, பாவம் செய்து கொண்டே இருக்கும் போது, இதா கிறிஸ்து மூலமாக இந்த ஊழியத்தை ஒப்புதல் கொடுத்ததை அவர் செய்திருக்கிறார். When we don't deserve it, when we are not worthy of it, God did reconciliation with him through his son Jesus Christ. இன்றைக்கு நிறைய நேரத்தில் ஒப்புதலாக செய்வோம் என்று சொல்லி கேட்கும்போது மண்டல வருகிறது என்னது? ஏன் அவங்க வந்து சொல்லட்டுமே, சாரி, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டுமே, அவங்க இறங்கி போட்டுமே, அவங்க வந்து என்கிட்ட பேசட்டுமே, நான் வயசுல குறைவு, எனக்கு தான் தெரியாது, அவங்களுக்கு தெரியாதா? பல காரணங்களை கொடுக்கிறோம். இயேசு ஒரு காரணமும் கொடுக்கல. நான் இப்ப சிலுவையில மரிப்பேன், அவன் திரும்பி பாவம் செய்வான்னு இயேசுக்கு தெரியும் தானே? அவர் யோசிக்கல, இப்ப நான் செத்து என்ன பிரயோஜனம், அவன் திரும்பி பாவம் தான் செய்ய போறான். யோசிச்சாரா? யோசிக்கலையே. நம்ம யோசிக்கிறோம். தேவஜன் இன்றைக்கு அப்ப ஆண்டு சிந்தல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நானும் இந்த மனிதர்களும் ஒப்புதலாக வேண்டும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா, ஏன்னா என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ ஆண்டவருக்கு இருந்த ஒரே நோக்கம் மறுபடியும் அறுந்து போன அந்த உறவை சரிப்படுத்துவதுதான். God has only one thing in his mind after the fall of human being, Adam and Eve. God has only one thing in his mind, and he was thinking how to reconcile ourselves, God and human being.
That's the only thing he has in his mind. ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 21 நம்ம வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்ததுக்கு பிறகு ஆண்டவர் தோட்டத்தொட்டு விரட்டும் போது என்ன சொல்லி அனுப்புறாரு? இப்படியே போன அனுப்புறாரா? இல்ல, அங்க ஒரு பலி கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு மிருகம் அங்க செத்து போனுச்சு. ஏதோ ஒரு மிருகத்தை சாவடிச்சுதான் உடுத்துறதுக்கு கொடுத்தாரு துணியை. ஏதோ தச்சு கொடுத்தாரு, என்னன்னு தெரியல. ஆனா அதுதான் பியோர் லெதர் மட்டும் எனக்கு தெரியும். சரியா? ஆமா, அதுதான் பியோர் லெதர். ஆனா எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. செஞ்சு கொடுத்தாரு. தேவையில்லாம ஒரு மிருகம் அங்க செத்துச்சு. அப்ப அந்த மிருகத்தை படித்தவர் அவரு தான். படிச்சுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவரு தான். ஆனா நம்ம பாவம் பண்ணனால தேவையில்லாம அங்க ஒரு மிருகம் செத்து போனுச்சு. ஆனா அவர் அதை கூட யோசிக்கல. பரவாயில்ல, நீ போற, உனக்கு ஒரு உடுத்துறதுக்கு ஒரு மிருகத்தை நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவடிச்சார். ஏன்? அந்த உறவு துண்டிக்கப்பட்ட கூடாது. அங்கேயே ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பலி கொடுப்பதை குறித்து பேசுகிறார். ஏன்? உடன்படிக்கை செய்வதற்கு, டு மேக் அட்டோன்மெண்ட். பாவம் நீ பாவம் செஞ்சுட்ட, ஆனா ஏதோ ஒன்று ரத்தம் உனக்காக சிந்தனமேன்னு சொல்லிட்டு மிருகத்தை அங்க பலி கொடுக்கிறார். எதுக்காக? அந்த உறவு துண்டிக்கப்பட்ட கூடாது. நீ என்ன இருந்தாலும் என் மக்கள் என்று சொல்லி. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கடைசியில் அவர் சொந்த குமாரனை அவர் கொடுக்கிறார். தேவஜனம், இதெல்லாம் எங்க நடக்குது? ஏன் நடக்குது? ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஆண்டவர் சிந்தனை ஒன்னே ஒண்ணுதான், அருந்து போன உறவை சரிப்படுத்தணும்னு யோசிக்கிறாரு. God has only one thing in his mind, and that is always thinking, how can I reconcile back with my human beings? எப்படி இந்த மனிதர்களோடு நான் மறுபடியும் நான் ஒப்புதல் ஆகுவேன் என்று சொல்லி அதை தாங்க அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அதுதான் அவரோட சிந்தனையாக காணப்படுகிறது. So the ministry of reconciliation is very important because that is the mind of God. அதுதான் ஆண்டோட சிந்தனையாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே. ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்து மூலியமாக நமக்கு கொடுத்த இந்த ஒப்புதல் ஆகுதல நமக்கு ஊழியமாக கொடுத்திருக்கிறார். கேள்வி என்னன்னா, இந்த ஊழியத்தை செய்கிறோமா? Do we do this ministry? பல ஊழியங்கள் செய்கிறோம், ஆனா ஒப்புதலாக நம்ம செய்கிறோமா? நமக்குள்ளார இருக்கிற அந்த உறவுல மாற்றம் வருகிறதா? பல வருஷமா இது நடந்துகிட்டு இருக்குதே, நமக்கே தெரியும். சிலவங்க சொல்லுவாங்க, பல வருஷமா பேசுறது இல்லைன்னு தெரியும், ஆனா ஒப்புதல் ஆகுறோமா? மாத்துறோமா? ஏன் கொஞ்சம் மாறிக்குவோன்னு சிந்தனை வர மாட்டேங்குது? Why we don't do it? ஏன் செய்ய மாட்டோம்? We don't simply do it because we don't have that mind of God. நம்ம சுயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் யோசிக்கிறாரு, எப்படி இந்த மனிதர்களோட நான் ஒப்புதல் ஆகுவேன், எப்படி இந்த மனிதர்களோட நான் மறுபடியும் துண்டிக்கப்பட்ட இந்த உறவை நான் சரிப்படுத்தணும் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா துண்டிக்கப்பட்டிருக்கிற உறவை எப்படி சேர்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறது கிடையாதுங்க. அது ஆண்டுக்குடியா இருக்கட்டும், ஒரு மனிதனுக்குள்ளையாக இருக்கட்டும், we don't think about it, but that is what God is thinking all around all this while. இது நாள் வரை அவர் சிந்தித்து கொண்டு இருக்கிறது அதுதாங்க. இன்னமும் அதுதான் சிந்தித்து கொண்டு இருக்கார். லூக்கா 15வது அதிகாரம், அடுத்த வாரம் அது குறித்து நான் பேச போகிறேன். பிதா குமாரன் மறுபடியும் வரான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. இன்னமும் காத்துட்டு தான் இருக்கிறார். நம்ம மறுபடியும் போவோமா அவர்கிட்ட என்று சொல்லி. நம்ம இன்னும் போவாங்க இருக்கிறோம். அதே மாதிரிதான் அவர் எதிர்பார்க்கிறாரு, சேர்ச்சுக்குள்ளார பேசாம இருக்கிறீங்களே, ஒப்புதல் ஆறிடுங்க, அதை உங்களுக்கு நான் ஊழியமா கொடுத்திருக்கிறேன், சரிப்படுத்திருங்க. இன்னும் சரிப்படுத்தாம இருக்கிறோமே. ஏன் தெரியுமா சரிப்படுத்தாம இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அந்த சிந்தனை இருக்குது, நமக்கு அந்த சிந்தனை வர மாட்டுது. God has that mind, thinking about how can I reconcile with my people, but we don't have that mind. அது நமக்கு இருக்க மாட்டுது. நம்ம அது குறித்து யோசிக்க மாட்டோம், அதை குறித்து பேசவும் மாட்டுகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 14 வாசிங்க. 1 Corinthians chapter 2 verse 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆமென். அவனுக்கு அது பைத்தியமா இருக்கும். சில நேரத்துல ஒப்புதலாக செய்யணும்னு சொன்னா பைத்தியமா இருக்கு. நான் எதுக்கு செய்யணும்? நான் தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு இறங்கி போனோம்? அவங்க தானே ஆரம்பிச்சாங்க, அவங்க தானே பேசினாங்க.
ஆண்டவரோட ஆவி இல்லைன்னா, வித்அவுட் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் இல்லாமல் இருந்தா ஆண்டோட சிந்தனைகள் நமக்கு பைத்தியமா இருக்கும். இப்ப ஆண்டோட சிந்தனை என்னது? ஒப்புதல் ஆகுதல். ஆனா அது ஏன் நமக்கு சரியா இல்ல? ஏன்னா அந்த ஆவி நமக்கு இல்ல. அப்பனா foolishness is reconciliation is foolishness for us. யோசித்து பார்ப்போம். ஒப்புதல் ஆகுதல் நமக்கு முட்டாளான ஒரு காரியமா இருக்குதா, பைத்தியமான ஒரு காரியமா இருக்குதா? யோசிச்சு பார்ப்போம். அது நமக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னா ஆவியானவர் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, the person without the Holy Spirit did not accept the things that comes from the Spirit of God. தொடர்ந்து வாசிங்க, வசனம் முடியல. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவர்களுக்கு அறியவும் மாட்டார்கள். They don't understand and that is foolishness for them. அவர்களுக்கு அது புரியாது. இப்ப நான் இங்க பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன், எத்தனை பேருக்கு அங்க போய் சேருதுன்னு தெரியல. ஆனா ஆவியானவர் கிரியை செய்யலனா அது புரியாதுதான். You won't understand. Even if I am preaching here, even if I am going to preach for the entire month, if there is no Holy Spirit, if there is no mind of God, it will be still foolishness for you and you will not understand. அதனால தான் சொன்னேன், காரணத்தை நான் 10ஆம் மாசம் கொடுக்குறேன். ஏன்னா மாற்றம் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். Don't let reconciliation be a foolish thing for us. தேவஜனம் இப்படியாக இந்த ஊழியத்தை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டு அந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்தானா? ஏன்னா அவரோட சிந்தனையே இதுதாங்க. ஆகையால் சொந்த சுயத்தை நம்பி இருக்காதீங்க. டோன்ட் ரிலை ஆன் யுவர் ஃப்ளஷ். ஃப்ளஷ் என்ன தெரியுமா சொல்லும்? அவன் செஞ்சுட்டா நான் மறுபடியும் செய்ய போறேன்னு சொல்லும். உலகத்தின் ஆவி என்ன சொல்லும்? நீ செஞ்சியா நான் 2 மடங்கு நான் செய்யறேன். ஓ நீ இப்படி லாண்டியா நான் இப்படி லாடுறேன். ஓ நீ இப்படி நவர்றியா நான் இப்படி நவர்றேன். அது உலகத்தின் ஆவி செய்யும். தட் இஸ் ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்ட். ஆனா அது நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு ஆண்டவரோட சிந்தனை வேணும், ஆண்டவரோட பிரசனை வேணும், ஆவியானவர் வேண்டும். ஒப்புதல் ஆவது ரொம்ப முக்கியம். Ask God to dwell in us. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்க மத்தியில் அசைவாடுங்க. ஆவியானவர் எங்களுக்கு வேணும், அந்த சிந்தனை எங்களுக்கு வேண்டும், அந்த புரிந்து கொள்வதில் எங்களுக்கு வேண்டும். We need to understand that. இன்னைக்கு நிறைய இருதயம் கல்லா இருக்குது. எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறாரு, ஆண்டவர் நவமான இருதயத்தை கொடுப்பார், கல்லான இருதயத்தை நீக்குவார். That is my prayer for this whole month. I am praying that God will remove the heart of rock, heart of stone, and He will give heart of flesh, so that we can reconcile. இரண்டாவது, what is the measure of reconciliation? இந்த ஒப்புதல் ஆவதுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி 2 காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Just 2 aspects of it. The measure of this ministry is given to us in 2 aspects. 2 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து நம்மளால பார்க்க முடியும். முதலாவது புதுப்பித்தல், இட்ஸ் ரினியூவல். வசனத்தை வாசிப்போம். 17வது வசனம், verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். 16வது வசனத்தை கவனமா பார்க்கணும். 16வது வசனத்துல தான் இங்க வந்திருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக நம்ம ஒப்புதலாகுதல் செய்திருக்கிறோம். இப்படி இருக்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளார இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாக மாறினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப புதுப்பித்தல் எப்படி வருகிறது? ஒப்புதலாகுதல் மூலமாக வருகிறது. That means renewal comes with reconciliation. Don't expect for renewal in your ministry. Don't expect renewal in your family. Don't expect anything great happen to you unless you reconcile with God and you reconcile with one another. And I'm sorry to say this. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்குதா, அது ஆண்டவர் கிருபையால கொடுக்கறான்னு எடுத்துக்கொள்ளுங்க. But you lose most of it. There's no renewal. You'll never be made anew if there's no reconciliation. ஒரு ஆளு யாரும் சாட்சி சொல்ல முடியாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னதுக்கு பிறகு
எனக்கு விரோதமா வேலை செய்தவர்கள் நான் முகமுகமா பார்த்து பேச மாட்டேன்னு யாரும் சாட்சியை சொல்ல முடியாது. No one can testify. Yes, I have accepted Christ. Yes, I have received salvation, but I will not talk face to face to that person because he has done something to me. Because when a person becomes new in Christ, the evidence is found in the reconciliation. தேவஜனம், இன்றைக்கு இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். It's a very familiar verses for us. ஆனா ஒப்புதல் ஆகுதல் இல்லாமல் இது நடக்காதுங்க. There will be never any kind of renewal in church or in our ministry or in our family or in our individual life if there's no reconciliation. We are made anew and we are new creation only through reconciliation with God and reconciliation with one another. வேற இல்லைன்னா முடியாதுங்க. There is no other way for renewal. There is no other way for God to do new things in our life without reconciliation by Christ. தேவஜனம், இப்படியாக 15வது நூற்றாண்டுல ஜப்பான் தேசத்துல மிலிட்டரி கமாண்டர், அங்க இருக்கிற யுத்த வீரர்களோட தலைவர் அஷிகாகா மோஷிமாசா. சரியா? சரி, பரவாயில்ல, பேரெல்லாம் விட்டுருவோம். ஆனால் உண்மையான பேர் தான் சொல்றேன், ஏதோ மாசா பேர் சொல்ல. சரியா? அஷிகாகா யோஷிமாசா. சரியா? இவர் சைனா தேசத்துல பிடிக்கப்பட போகிறதுக்கு ஜப்பனீஸ் டீ கொஞ்சம் ஃபேமஸான, நமக்கு தெரியும், ஜப்பனீஸ் டீ இஸ் குவைட் ஃபேமஸ். அப்போ இவர் எல்லாம் அவங்க கப்பு வச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்டில் இஸ் த ஒன் ஆஃப் த எம்பரர் அண்ட் ஐபோஸ். அவருக்குன்னு பாத்திரம் எல்லாம் தனியா இருக்கும். அப்ப என்ன நினைச்சு, சைனால இருக்கும்போது அவர் டீ குடிக்கிற கப்பு உடஞ்சிருச்சு. அது மண்ணில் செய்யப்பட்டது, கிளேல செய்யப்பட்டது. சரியா? உடஞ்சிருச்சு. அப்ப உடஞ்சனால அவர் என்ன பண்றாரு, அவருக்கு புதுசு தேவைப்படலை. நம்ம மாதிரி தான் எல்லாம் டீ காஃபி குடிக்கிறவங்க இருக்கிறீங்களா, நமக்குன்னு ஒரு கப்பு இருக்கும்ல, அப்படிதான் வச்சுக்கோங்க. அவருக்குன்னு ஒரு கப்பு இருக்குது. உடஞ்சோடனே அவருக்கு புது கப்பு ஆசைப்படல. அவர் என்ன பண்ணாரு, இங்க இருந்து மறுபடியும் சைனால இருந்து ஜப்பானுக்கு அனுப்புறாரு உடஞ்ச கப்பை. என்னது, எனக்கு அதை நீ சரி பண்ணி கொடு, ரிப்பேர் மை கப் ஃபார் மீ அண்ட் சென்ட் இட் பேக் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்புறாரு. சைனால இருந்து ஜப்பானுக்கு அனுப்புறாரு. அவன் நடந்தோடனே ஏதோ ட்ரை பண்றாங்க. அது எப்படி இருக்கும், மண்பாண்டம் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஆமா தானே? எப்படி என்ன பண்ணுவீங்க, ஸ்டேப்லர் அடிக்க முடியுமா? முடியாது. காஜாகம் ஒட்ட போறீங்களா? முடியாது. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்க இருக்கிறவங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எதுவும் அழகா வரல. நத்திங் வாஸ் குட், நத்திங் வாஸ் கிரேட். இட் நோ லாங்கர் பியூட்டிஃபுல். அழகா இல்லை. எம்பரர் ஏன்னா அழகான கப்பலை குடிக்கணும். இங்க அங்க ஒட்டி வச்சு காஜாகம்ல ஒட்டி வச்சதா குடிக்க முடியும்? பார்க்க நல்லா இல்லை. அப்ப என்ன பண்ணிருச்சு, திரும்பி அனுப்புறாரு. இல்ல, எனக்கு மறுபடியும் அழகா செஞ்சு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செய்து அனுப்புறாரு. அப்ப அதை செய்யறவர் இருக்கார்ல, the one who work it, அதை செய்யறவர் இருக்கிறார்ல, அவர் தான் ஒரு ஐடியாவோட கொண்டு வந்தார். கின்சுகி, இதை குறித்து சிலவங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தை இவர் தான் கொண்டு வராரு. இது ஒரு புது ஐடியா. இட் வாஸ் நியூ ஐடியா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கோல்டன் ஜாயினரி. அப்படின்னா தங்கம் ஒன்று சேர்க்குவதற்கு, அப்படி வச்சுக்கோங்க, ஏன் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா சேர்க்கிறாங்க. எப்படி? தங்கத்தை வைத்து, தங்கத்தை எடுத்து வேனிஸ் லீக்கர் இருக்குல்ல, அதோட மிக்ஸ் பண்ணி இந்த உடைந்து போனது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஒட்டுனது தான் கின்சுகி என்று சொல்கிறது. தேவஜனமே, இப்ப முன்னாடி இருந்ததோட இப்ப அழகான ஒரு ஷேப் வந்துருச்சு. இது ஜப்பான் தேசத்துல இது ஒரு ஃபேமஸான ஒரு காரியம். இன்ன வரையிலும் அவர்கள் செய்கிறார்கள். திஸ் கிராக்ஸ், திஸ் broken mugs became a beautiful vessel. உடைந்து போனது ஒன்று சேர முடியாதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா, அந்த ஒன் ஷாப் இருக்குல்ல, சிலிப்பின் கடை போனோம்னா, nice to see, nice to hold, once broken consider soldன்னு எழுதி ஒட்டியிருப்பான். ஏன் உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஒட்ட முடியாது. ஆனா ஜப்பான்ல இருக்கிறவர்கள் இவர்கள் இந்த மெத்தட்ல வந்திருக்கிறார்கள். கின்சுகி என்று சொல்கிறது. இன்னவரையிலும் இப்படியாக அழகாக அவர்கள் செய்து புகழ்பெற்ற காரியமா விற்கிறார்கள். சில வீட்டில் நீங்க அழகா அந்த மாதிரி வாசி நட்டு வச்சிருப்பீங்களா? வாசி வீட்டில் அழகா ஜோடிக்கு வச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு தெரியும் உங்களோட கோல்டு இல்லைன்னு. பட் அங்க ஜப்பான்ல உள்ளது அவங்களுக்கு எம்பருக்கு செய்யறது இட்ஸ் பியோர் கோல்டு. நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் பேட்டன். அது பேட்டன் இல்லை, இட்ஸ் அ பியோர் கோல்டு. அது மதிப்பும் ஏறுது, அது சரியாகவும் ஆகுது. தேவஜன்ம இன்றைக்கு
அந்த புதுப்பித்தல் எப்ப தெரியுமா வரும்? நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நிறைய உடஞ்சு போயிருக்குங்க. இங்க நான் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் நாட் கோனா ஹைட் எனிதிங். So many of us have broken relationship among family members. குடும்பத்துக்குள்ளார, கூட பிறந்த சகோதர சகோதரிக்குள்ளார, கணவர் மனைவிக்குள்ளார, பிள்ளைகளுக்குள்ளார, சொந்தக்காரங்களோட, ஏன் திருசபையில அங்கத்தினரோட, ஊழியத்துல இருக்கிறவங்க, உடன் ஊழியக்காரங்களோட இன்னைக்கு உறவு சரியில்லாம இருக்குத. ஒப்புதலாக செய்யும் போது இதுக்கு முன்னாடி இந்த உறவோடைய ஆண்டவர் அழகான உறவு ஆண்டவர் கொடுப்பாருங்க. If human can come out with kintsugi, something so beautiful, I am telling you, if you are willing to reconcile, God will make your relationship even far greater than this. Amen. மனுஷன் எவ்வளவு அழகா கொண்டு வர முடியும்னா, நம்ம கொஞ்சம் இறங்கி வந்து உறவை ஒப்புதலாக செய்தோம்னா, அருந்து போன உறவு ஆண்டவர் இதை பார்க்கிலும் இன்னும் உயர்ந்ததாக அவனால மாற்ற முடியுங்க. கேள்வி என்னன்னா, மாற நம்ம ரெடியா இருக்கிறோமா இல்லையா? The question is, are we ready to change? Are we ready to reconcile? Are we ready to go down and say, it's okay, I am willing to go down? நீ மன்னிக்கிறீ இல்லையா, நான் இறங்கி வரேன் போ, ரெடியா இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம ஊழியத்தில் இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஊழியங்கள் மாறாம இருக்குது. ஏன்? பல காரியம் செய்யறோம், வளர்ச்சி இல்லை, பல காரியம் செய்யறோம், யாரும் புதுசா வரல, அதே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏன்? ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்யலைங்க, கிறிஸ்துக்குள்ளாக புதிதாக்கப்படல, உறவுல புதிதாக்கப்படல. Because there is no renewal. ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஜெபிக்கிறேன். Every Friday service I'm praying for renewal and I'm praying for revival, but there's no renewal and there's no revival. Why? Because fundamental reconciliation does not happen. எப்படிங்க ஆண்டவர் புதுப்பித்தல எழுப்புதல கொண்டு வருவாரு? அஸ்திபாரமா இருக்கிற நமக்குள்ளார இருக்கிற உறவு இன்னும் சரிப்படலையே. தேவஜனமே, இன்றைக்கு ஊழியங்கள் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஏன் காஞ்சி போறதுக்கு நம்ம தான் விட்டுட்டோம். We let it to dry. யோசித்து பார்ப்போம். தேவஜனம், இன்றைக்கு பழைய காரியங்கள், பிகாஸ் ஆஃப் ஓல்ட் இஷ்யூஸ், பழைய காரியங்கள் பேசுறோம், பழைய காரியங்கள் செய்யறோம், புதுப்பித்தல் வர மாட்டேதுங்க. பழையவைகள் பேசும் போதெல்லாம் பழையவைகள் வருது. அப்படி நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அதே பேசிட்டு இருக்கிறோம். பர்சனல் ஏஜெண்டா ரைஸ் அப் பண்ணுது, தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட எனக்கு தோணுது இப்படி இருக்க, நான் ஒருத்தருக்க பாசுறேன், என்னை தாண்டி மேலெல்லாம் போயிடும், மேல இருந்து திரும்பி எனக்கு தான் கால் வரும், திரும்பி நான் தான் உட்காந்து டீல் பண்ணும். கடைசியா நடந்து முடிஞ்சல, நீ தான் பாஸ் செஞ்சா, நீனே முடிவு எடுத்துன்னு கடைசியா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது நீங்க ஆரம்பத்தில் என்கிட்ட செஞ்சா நான் ஆரம்பத்தில் முடிச்சிருப்பேனே. ஆமா தானே? பர்சனல் ஏஜெண்டா, தனிப்பட்ட காரியங்கள், நிறைய வேறுபாடுகள் வருகிறது. ஏன்? இதெல்லாம் முடியாத காரியங்க. நெவர் எண்டிங் டிலேமா பிட்வீன் குரூப்ஸ். நான் இந்த குரூப், நீ இந்த குரூப். இப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னா, நிறைய குரூப்ஸ் இருக்கும், காமன் எனிமி வந்தனா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நினைச்சு நம்ம வெக்கப்படணுங்க, நினைச்சு நம்ம வெக்கப்படும். ஃபேமிலி இஷ்யூஸ் சர்ச் மினிஸ்ட்ரியா மாறிடும், சர்ச் இஷ்யூ ஆறிடும். பர்சனல் இஷ்யூ சர்ச் இஷ்யூ ஆறிடும். வெளியே பேசி முடிக்க வேண்டியதை சர்ச்சில் கொண்டு வந்து சர்ச் பிரச்சனையா ஆறிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? அதை கொஞ்சம் போயிட்டு பரவாயில்ல ஒப்புதல் ஆகிறோம்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தா இது எதுவுமே நடக்காதுங்க. தேவஜனமே, திருசபையா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையா இருந்தாலும் சரி, புதுப்பித்தல் ஏன் நம்ம வரல? ஏன்னா ஒப்புதல் ஆகுதல் செய்யலைங்க. There's no reconciliation between one another and between us and God. That's why there's no renewal in our church, in our ministry. The measure of ministry of reconciliation is renewal. இந்த ஒப்புதல் ஆகிற ஊழியத்தோட எப்படி அளவெடுக்கணும்னா, ஒரு புதுப்பித்தல் வரும் பாருங்க, உறவு புதுப்பிக்கப்படும், ஊழியம் புதுப்பிக்கப்படும். அதை வைத்து நம்ம எண்ணிக்கை இடலாம். ஊழியம் ஒப்புதல் கொடுத்த ஊழியம் எப்படி இருக்குது? கடைசி ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தது இரண்டாவது, how do we measure? We measure by being a representative. 20வது வசனத்தை வாசிங்க. அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் வாசிங்க. 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஸ்தானாதிபதி என்று சொல்லுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். We all know what is ambassador. It's basically a representative. ஆண்டவருக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், அதுதான் ஸ்தானாதிபதி. அவருக்காக நம்ம அவர் இடத்த எடுத்து ஒரு காரியம் பேசுறோமோ செய்யறோமோ. அப்ப இன்றைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிறோம். அடுத்தது, அப்ப கிறிஸ்து இன்றைக்கு
கிறிஸ்து மூலமாக பிதா நம்மள ஆண்டவரோட ஒப்புதலாக செய்து அந்த ஊழியத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு உலகத்து முன்பதாக ஸ்தானாதிபதியாக நாங்க நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? ஒப்புதலாகும் செய்துட்டு தான் நிக்க முடியும். We only can be a representative of God when we stand before the world as God's representative, as God's ambassador. We only can stand if we are reconciled with in our relationship. இங்க ஒப்புதலாக செய்யாம உலகத்து முன்னாடி போயிட்டு நாங்க தான் கிறிஸ்தவன்னு சொன்னா உலகத்தார் பார்த்து சிரிப்பான். அவன் பார்த்து சிரிப்பான். ஏற்கனவே சிரிச்சிட்டு தான் இருக்கிறான். எதுக்கு உங்களுக்கு எங்கிலிக்கன், லூத்ரன், மெத்ரிஸ், ஏஓஜி, வேற என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, எந்த ஜி, 5G, 4G, எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரியல? ஏற்கனவே சிரிச்சிட்டு தான் இருக்கிறான். அதுக்குள்ளார வேறுபாடு. ட்ரெடிஷன் சர்ச், contemporary சர்ச், ஹை சர்ச், லோ சர்ச், மீடியம் சர்ச், ஹை லோ மீடியம் சர்ச் எல்லாம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துல போட்டு பிரிஞ்சிட்டு நிப்போம். தேவஜனமே என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தானாதிபதியா இருக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்ம போய் நிக்கிறோம்னா உலகத்துக்கு முன்னாடி நானும் நீங்களும் ஒப்புதலாக செய்துட்டு தான் அங்க போய் நிக்கணும். 18வது வசனமோ 20வது வசனமோ ரெண்டும் தேஃபோல தான் ஆரம்பிக்குது. ஆனப்படியினால் 18வதுல இன்னொன்று ஒரு வார்த்தை படிச்சு அதான் அர்த்தம் தேஃபோ. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒப்புதலா ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால ஒண்ணு புதுப்பித்தல் வரணும், இரண்டாவது நம்ம ஸ்தானாதிபதியா நிக்கணும். ஒப்புதலாக செய்யாம யாருமே ஸ்தானாதிபதியா நிக்க முடியாதுங்க. ஆகையால் தேவஜனம் இன்றைக்கு விசுவாசின்னு சொல்லுகிறோம். மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னா இன்னைக்கு முதலாவது நானும் நீங்களும் ஒப்புதலாக செய்யணும். ஊழியத்தை குறித்து பெருமையா பேசிட்டு மற்ற இடத்துல நாங்க இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு உள்ளார நம்ம ஒப்புதலாக செய்யலனா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. There's no point of us boasting or being proud if we are not reconciled. அதே போலதான் 128 வருஷம் இருக்கிறோம். ஆமாதானே? பெருமையா? என்னைக்கு நம்ம எல்லாம் ஒப்புதலாக செய்யறோமோ அன்னைக்கு பெருமைப்படுவோம். அது வரைக்கும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 128 வருஷம் இப்படி தான் இருக்கணும்னா இப்போ எதுக்கு என்னத்தை பெருமைப்படுறதுக்கு இருக்கு? தேவஜனமே யோசிப்போங்க. ஏசுறேன்னு நினைக்காதீங்க, யோசிக்க வைக்கிறேன். ஆகையால் தேவஜனமே இன்றைக்கு விசுவாசியா இருந்துட்டு ஒப்புதலாக செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லைங்க. We cannot represent God. We cannot be His ambassador if we don't experience that. Renewal and being a representative of God needs reconciliation. ஒப்புதலாக ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு அதை நம்ம ஏஜிஎம்ல பார்க்க முடியும், லோக்கல் கான்ஃபரன்ஸ்ல பார்க்க முடியும், ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். பார்த்து பேசும்போதே தெரியும் என்னத்துக்கு பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒப்புதலாக செய்யலைங்க. கொஞ்ச நாச்சும் கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில காட்டும். ஆகையால் தேவஜனமே இறுதியாக reconciliation is always in God's mind and that's ministry for us. என்னைக்குமே ஒப்புதலாக தான் ஆண்டோட சிந்தனை, அதை நமக்கு ஊழியமாக கொடுத்திருக்கிறார். ஆகையால் சுயத்தை ஒரு சுவார கட்டி வச்சுட்டு அதை ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு let's put our flesh aside and spirit of this world aside and let's take the Holy Spirit, the Spirit of God and be reconciled with one another. ஆண்டவர் ஆவியானவர் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கு நம்ம ஒப்புதலாகும் போது புதுப்பித்தலும் வரும். உலகத்து முன்பதாக ஸ்தானாதிபதியாக நிற்க முடியும். When we reconcile with one another, then there will be renewal and then we will be an ambassador or representative of Christ in this world. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray.